சிதம்பரத்துக்கு வரேன்டா, பாத்துருவோம்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பாத்துருவோம்டா. சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா. இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்துல மீட்டிங் போடுறேன். உன்னால என் கொடுக்க முடியுமாப்பா? உன்னால என் கொடுக்க முடியுமாப்பா? உன்னால என் கொடுக்க முடியுமாப்பா? விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை ஏர்போர்ட் மூர்த்தி வருவர்னு வறுத்து எடுக்கிற இந்த வீடியோ இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சாதாரணமாக இந்த அளவுக்கு பேச மாட்டார். ஆனால் இப்போ திருமாவளவனை ஒரு கை பார்க்குற அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி. ஏர்போர்ட் மூர்த்தியின் இந்த கோபத்துக்கு காரணம், பெரம்பலூரில் நடந்த ஒரு மாநாட்டில் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஏர்போர்ட் மூர்த்தி மீது விசிக தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கற்களால் வீசி அவர் மீது தாக்குதல் நடத்தியது தான் இந்த அளவுக்கு கோபத்தோடு பேச காரணம் என்று சொல்லப்படுகிறது. பெரம்பலூரில் வந்தோம், நீ கல்லடிச்ச, சரி, ஏர்போர்ட் மூர்த்தியை விசிக நிர்வாகிகள் தாக்குவதற்கு என்ன காரணம்? அவர் அரங்கத்துள் என்ன பேசினார்? அதையும் பார்த்துருவோம். தர்மபுரி அந்த அருள் பகுதிகளில் 15 அடிக்கு மேல விடுதலை சிறுத்தைகள் கொடியை வைக்கவே முடியாது. மற்ற சமூகத்தின் கொடியெல்லாம் 40 அடி 50 அடி 60 அடி பறக்கும். விடுதலை சிறுத்தைகளின் கொடி 20 அடி 15 அடிக்கு மேல வைக்கவே முடியாது. அப்படி வச்சா அடிக்கடி சொல்லுவாரு, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, ஏப்பா எங்களுக்கு அந்த சமயம் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இப்போது அப்பா தாத்தா பேரு சேர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அந்த திராவிட மாடல் ஆட்சியில 120 கோடி ரூபாயில் வெறும் 2 கோடி ரூபாயை உன் பிள்ளையின் படிப்புக்கு செலவு செஞ்சுட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் தான் வன்னியர் சங்க மாநாட்டில் நான் பேசுகிற போது, நான் பறையர் சமூகத்தின் பிரதிநிதியா இந்த மாநாட்டில் பேசுகிறேன் என்று சொன்ன போது ஒரு 2 நிமிடங்கள் ஆச்சு அந்த கைத்தட்டல் அரங்குவதற்கு. அப்போ அந்த வன்னிய சமூக மக்கள் பறையர் சமூக மக்களை ஏற்றுக்கொள்ள நிலையில் தான் இருக்கிறாங்க. நீங்க வன்னியர் கூட்டத்தில் பேசிட்டா வன்னியர்கள் அவங்களுக்கு கொண்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு எதற்கெடுத்தாலும் அங்கேயே போய் முட்டுறான். நான் என்ன சொல்றேன், நான் பறையர், நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறேன்னு வச்சுங்க. என் வீட்டுல இருக்கிற பொண்ண என் பொண்ண ரொம்ப அடிநிலையில் இருக்கிற பறையருக்கு நான் கொடுத்துருவேன். உங்க மனசா கேட்டு சொல்லுங்க, எப்படி நான் கொடுப்பேன்? ஏர்போர்ட் மூர்த்தி சொன்ன மாதிரி இந்த திருமாவளவங்கிட்ட பிரச்சனையே இதுதான். என்ன எடுத்தாலும் சரி, அவன் பொண்ணு அவன் பொம்பளை, வன்னியர் அப்படின்னா அவன் பொண்ணு அவன் பொம்பளை, தேவர்கிட்ட போனான்னா அவன் பொண்ணு அவன் பொம்பளை, இதே தான் பேசிக்கிட்டு இருப்பாப்புல எல்லா கூட்டத்திலையும். ஒட்டுமொத்த விசிக தொண்டர்களை காம வெறியர்களாக மாற்றி வச்சுருக்காப்புல இந்த திருமாவளவன் அவர்கள். ஏர்போர்ட் மூர்த்தியை போட்டு நெத்தியில் அடித்த மாரி விட்டு வெளுவெலுன்னு வெளுத்திருக்காப்புல. அதை ஃபுல்லாக பாருங்கள். நீ கல்லடிச்ச திருமாவளவனே, நீயா நான் பாத்துருவோம்டா. சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா. இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்துல மீட்டிங் போடுறேன். உன்னால என் இருட்டு போயிட ஒண்ணு கல்லு விடுறேன், கொடி எடுத்து போடுறேன். பொம்மால தர்மபுரியில கொடி ஏத்த போடா, தூரத்துல கல்ல குடிச்சல ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு 50 அடி 60 அடியில கொடி வைக்கிறான். நீ ஏற்றிட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து ரெவன்யூ கடாசது உடைச்சு போடுது. திருமாவை அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் அர்ச்சனை செய்ய தொடங்கிவிட்டார் ஏர்போர்ட் மூர்த்தி. இதற்கு மேல் இந்த வீடியோவை யூடியூபில் பதிவிட முடியாமைக்கு வருந்துகிறோம்.